இன்றைக்கி வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணுறதா எப்படி போகிறோம். அதுவும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ எஸ்டிஎல் ஃபைலோ ஒரு ஆப்ஜெக்ட் ஃபைலோ எப்படி வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி திருப்பியும் அதே ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் மாடிஃபிகேஷன் பண்ண தான் போகிறோம். இப்போ இதுக்கு வந்து 3 மெத்தட் யூஸ் பண்ணலாம். அது 3 மெத்தட் என்னென்ன பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரேஸ் ஷேப் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணுங்க. ஷேடு கிளிக் பண்ணிட்டு இந்த எஸ்டிஎல் ஃபைல் கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஓகே ஊற்றினா அதே ஆட்டோமேட்டிக்காக கர்வ் ஜென்ரேட் ஆகிடும். இல்லைனா நமக்கு வந்து செக்ஷன் இருக்குது, செக்ஷன் வியூ எடுத்து எஸ்டிஎல் கொடுத்துட்டு நம்ம டேட்டம் கொடுத்துட்டு இப்போ வந்து இது ஆஃப் சர்க்கிளாக இப்போது செக்ஷன் வியூவில் பாதியாக இது வரும். இது பண்ணி நம்ம வந்து ரிவால்வ் பண்ணியும் இதுமாரி பண்ணிக்கலாம். அடுத்து இது இல்லை எனக்கு இது வேணாம் அப்படின்னாலும் இது என்ன வந்து ஃபிட் பாயிண்ட் இருக்குல்ல, ஃபிட் பாயிண்ட் ஃபேஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து எந்த பாயிண்டில் வந்து உங்களுக்கு இந்த கர்வ் வேணும், இப்போ இந்த ஃபேஸ் வேணுமா, இந்த ஃபேஸ் கிளிக் பண்ணிட்டு ஓகே தான். இங்கே ஒரு கர்வ் உருவாயிடும். இதுலேருந்து நம்ம எக்ஸ்ட்ரூடு வச்சு கிளிக் பண்ணி நம்ம எவ்வளோ தேவை வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது கரெக்டாக ஜென்ரேட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்